வணக்கம். இன்னைக்கு காலையில் இட்லி தான். இட்லிக்கு சைட் டிஷ் வந்து ஒரு சோம்பேறி சட்னின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு எனக்கு சோம்பேறித்தனமாக இருந்துச்சு. ஒரு சட்னி பண்ணேன், ஆனால் அது சூப்பராக வந்தது. இன்னொரு முறை அதை செய்யும்போது வீடியோவில் காமிக்கிறேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. சட்னி உடனே காலியாகிடுச்சு. எனக்கு கம்மியாக தான் இருந்துச்சு, அந்த அளவுக்கு இருந்தது. அப்புறம் எக்குக்கு வந்து கடுகு சோம்பெல்லாம் தாளித்து வெங்காயம் கேரட்டு கருவேப்பிலை எல்லாம் போட்டு வதக்கிட்டு, அப்புறம் மஞ்சப்பொடி மிளகாத்தூள் மஞ்சப்பொடி உப்பு எல்லாம் போட்டு அப்படியே மிளகு பொடியும் கொஞ்சம் போட்டு அப்படியே வதக்கி பண்ணேன். அதுவும் நல்லா தான் இருந்துச்சுன்னு பையன் சொன்னான். அப்புறம் மதியம் வந்து லெமன் ரைஸ், வெண்டைக்காய், அப்புறம் கேரட்டு மாங்காய் தேங்காய் வெங்காயம் எல்லாம் போட்டு ஒரு சாலட் பண்ணியிருந்தேன். மாம்பழம் வச்சேன், சூப்பராக இருந்துச்சு. வணக்கம். இன்னைக்கு காலையில் இட்லி தான். இட்லிக்கு சைட் டிஷ் வந்து ஒரு சோம்பேறி சட்னின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு எனக்கு சோம்பேறித்தனமாக இருந்துச்சு. ஒரு சட்னி பண்ணேன், ஆனால் அது சூப்பராக வந்தது. இன்னொரு முறை அதை செய்யும்போது வீடியோவில் காமிக்கிறேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. சட்னி உடனே காலியாகிடுச்சு. எனக்கு கம்மியாக தான் இருந்துச்சு, அந்த அளவுக்கு இருந்தது. அப்புறம் எக்குக்கு வந்து கடுகு சோம்பெல்லாம் தாளித்து வெங்காயம் கேரட்டு கருவேப்பிலை எல்லாம் போட்டு வதக்கிட்டு, அப்புறம் மஞ்சப்பொடி மிளகாத்தூள் மஞ்சப்பொடி உப்பு எல்லாம் போட்டு அப்படியே மிளகு பொடியும் கொஞ்சம் போட்டு அப்படியே வதக்கி பண்ணேன். அதுவும் நல்லா தான் இருந்துச்சுன்னு பையன் சொன்னான். அப்புறம் மதியம் வந்து லெமன் ரைஸ், வெண்டைக்காய், அப்புறம் கேரட்டு மாங்காய் தேங்காய் வெங்காயம் எல்லாம் போட்டு ஒரு சாலட் பண்ணியிருந்தேன். மாம்பழம் வச்சேன், சூப்பராக இருந்துச்சு.